வணக்கம் அண்ட் வெல்கம் டு WJB குக்கிங். இன்றைக்கி நம்ம ராஜ்மா மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பஞ்சாபி தாபா ஸ்டைலில் இப்போ செய்ய போகிறோம். இந்த மாதிரி ரெட் பீன்ஸ் வந்து ஒரு கப் எடுத்து ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஊற வச்சதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு பீன்ஸ் சேர்க்குறீங்கன்னா 3 கப்பு 4 கப்பு தண்ணி வரைக்கும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 1 இன்ச் பட்டை சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மூடி ஒரு 5 விசில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மசாலா வந்து அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் அளவு எப்படி சொல்லுதுன்னு தெரில. நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த தக்காளிலாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதை அரைக்க தான் போகிறோம், அதனால் நான் லைட்டாக தான் வதக்குறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போது நம்ம வந்து ராஜ்மா மசாலா செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க. என்னோடய மிளகாத்தூள் காரமாக இருக்கும், அதனால் நான் வந்து அதிகமாகவே கொஞ்சமாகவே சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த கிரேவி குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துட்டுருக்கு ரெட் பீன்ஸு. நான் 5 விசில் விட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போது இந்த கிரேவி வந்து சிம்மில் வச்சு நல்லா கிரேவி அந்த ஸ்மெல்லாம் போகணும். அந்த மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வேக வச்சுருக்க ரெட் பீன்ஸை சேர்த்துக்கலாம் உங்களுக்குள்ளே. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் உங்களுக்கு நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துடும். ஏன்னா நம்ம பருப்பு வந்து நல்லா வெந்துட்டுருக்கு, அதனால் நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துடும். நான் மூடி வச்சு வேக வைக்கிறேன். மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுட்டு திருப்பி எடுத்து கிளறி விட்டு பாருங்கள். கடைசியாக கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா மல்லித்தூளும் நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல. அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலே தூவிட்டு மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. கடைசியில் நமக்கு கிரேவி மாதிரி நமக்கு வந்துடும். இது வந்து ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு தான், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான். நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் செய்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸை அதுதான் போட்டிருக்காங்க, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ திக்காக சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் மூடி வச்சுருங்க. செஞ்சுட்டு மூடி வச்சுட்டு கடைசியாக நம்ம சர்வ் பண்ணும்போது எடுத்து பார்த்தா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.